Hello students, welcome to Heba Max 12th Standard Max Chapter 7 Exercise 7.6 இந்த வீடியோல பார்க்கலாம். First question பாருங்க. Find the absolute extreme of the following functions on the given closed intervals. So closed intervals கொடுத்துட்டு நமக்கு ஒரு function கொடுத்துடுவாங்க. இது ஒரு absolute extrema அப்படின்னா maximum value கண்டுபிடிக்கணும். Absolute maximum கண்டுபிடிக்கணும். Absolute minimum value கண்டுபிடிக்கணும். சரிங்களா? First critical number கண்டுபிடிச்சிடுவோம். Critical number எப்படி கண்டுபிடிப்போம்னா f dash of x equal to 0 னு ஈக்குவலேட் பண்ணிட்டு x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். அது critical value. So critical value substitute பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்புறம் ரெண்டு end numbers -1 யூஸ் பண்ணுவோம், 2 வையும் யூஸ் பண்ணுவோம். So n points யூஸ் பண்ணிட்டு வேல்யூ கண்டுபிடிப்போம். இதுல எது maximum நம்பரோ அது absolute maximum, எது minimum வேல்யூ அது absolute minimum. Clear ஆ? இதுதான் கான்செப்ட், இதுதான் செய்ய போறோம். First question, f of x is equal to x square minus 12 into x plus 10 and closed interval comma 2 கொடுத்திருக்காங்க. Solutionல first given எழுதிடுங்க. f of x is equal to x square minus 12 into x plus 10 closed interval 1 comma 2. இப்போ ஒரு வாட்டி இதை differentiate பண்ணோம். f dash of x கண்டுபிடிக்கணும். x square அப்ப 2x minus 12 into x அப்ப minus 12. 10 differentiate பண்ண 0 மாறிடும். இப்போ critical value கண்டுபிடிக்கிறதுக்கு நான் f dash of x equal to 0 னு ஈக்குவல் பண்ணும். அப்போ f dash of x ஓட வேல்யூ என்ன? 2x minus 12 equal to 0. minus 12 அந்த சைட் போயிடுச்சுன்னா plus 12 மாறிடும். x is equal to 12, multiplication இருக்க 2 divisionல கொண்டு வரலாம். 2 6 are 12, அப்போ x ஓட வேல்யூ 6. Therefore critical number is 6. The critical number is 6. So இது first கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிட்ட பிறகு n points யும் substitute பண்ணும் f of x ல, 6 ஓட வேல்யூ substitute பண்ணும். சரிங்களா? So first நான் f of 1 substitute பண்ணலாம். f of x ல தான் substitute பண்ணும். f of x வேணா இங்க எழுதிக்கலாம். x square minus 12x plus 10. இது நீங்க எழுத வேண்டாம், நான் மேல இருக்கு அதனால நான் இங்க எழுதிருக்கேன். சரிங்களா? f of 1 substitute பண்ணா 1 square minus 12 into 1 plus 10. 1 plus 10 11. 11 minus 12 which is equal to minus 1. அடுத்த end point வந்து 2 இல்லையா? which is equal to x இருக்கிற இடத்துல 2. 2 square minus 12 into 2 plus 10. 2 square 4. 2 square 4. 4 plus 10 14. minus 12 into 2 24. 24 ல 14 minus பண்ணா 10. minus பெரிய நம்பருக்கு minus 10. Next f of 6. அப்போ 6 square minus 12 into 6 plus 10. 6 6 are 36 plus 10 46 minus 12 6 are 6 2s are 12 72. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 6, இது 6 மாறிடும். 26 minus 26. இப்போ நமக்கு 3 வேல்யூ இருக்கு. இந்த 3 வேல்யூல எது மேக்ஸிமம்னு பார்த்தா -1 தான் பெரிய நம்பர். மைனஸ்ல எது சின்ன நம்பரோ அது பெரிய நம்பர், எது பெரிய நம்பரோ அதுதான் சின்ன நம்பர். அப்போ இது மினிமம் வேல்யூ. இப்போ தனித்தனியா எழுதிக்கலாம். therefore the absolute maximum is -1 at x equal to 1. அடுத்தது the absolute minimum is minus 26 at x equal to. Understand of the sum. Easy ஆ இருக்கு இல்லையா? அடுத்த question பார்க்கலாம். Second subdivision பாருங்க. f of x is equal to 3x power 4 minus 4x cube. Closed interval என்ன கொடுத்திருக்காங்கன்னா -1, 2. இதான் லிமிட் கொடுத்திருக்காங்க. Solutionல first given எழுதிடலாம். f of x is equal to 3x power 4 minus 4x cube limit -1, 2. First இது ஒரு வாட்டி differentiate பண்ணணும். 3x power 4 அப்ப 3 4s are 12. x power 4 minus 1 3 minus 4 3s are 12. x power 3 minus 1 2. Next என்ன பண்ணுவோம்? f dash of x is equal to 0 னு ஈக்குவல் பண்ணுவோம் இல்லையா? So f dash of x ஓட வேல்யூ என்ன? 12x cube minus 12x square is equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயுமே 12 இருக்கு, x ஸ்கொயரும் இருக்கு. இப்போ 12x ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துடலாம்.
பேலன்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு மைனஸ் இது ஃபுல் டேர்ம் வெளியே வந்துருச்சுன்னா 1 இருக்கு விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்துமே தனித்தனியாக நான் ஈக்குவல் பண்ணலாம். 12 into x square is equal to 0 or x minus 1 equal to 0. இப்போ x ஓட வேல்யூ equal to 0 இருக்கிறனால 0 by 12 கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் எடுத்தாலும் எனக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் 0 எழுதிக்கலாம். ஆர் x minus 1 equal to 0 ஆன்சர் போகும்போது ப்ளஸ் 1 மாறிடும். ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. x equal to 0, x equal to 1. கிரிட்டிக்கல் நம்பரே ரெண்டு இருக்குது சரிங்களா. அப்புறம் என் பாயிண்ட்ஸையும் நம்ம ஈக்குவலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னலாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா த கிரிட்டிக்கல் நம்பர் முதல்ல எழுதிடலாம். த கிரிட்டிக்கல் numbers are x equal to 0 and 1 ரெண்டு நம்பர் இருக்கு and நம்ம n points ஓடது இருக்கு. n points ஓட நம்பர்ஸ் வந்து லிமிட் -1, 2 அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ f of x is equal to 3x power 4 minus 4x power 3 லிமிட் வந்து -1, 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அதனால எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு f of 0 கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் முடிச்சிடலாம். f of 0 அப்போ 3 into 0 power 4 minus 4 into 0 power 3 இதுவும் 0 ஆகிடும் இதுவும் 0 ஆகிடும் ஆன்சர் 0. அடுத்து f of 1 3 into 1 power 4 minus 4 into 1 power 3. So 3 into 1 power 4 3 தான் 3 1s are 3 minus 4 into 1 power 3 4 தான் which is equal to -1. Next line f of -1 n points இப்போ எடுக்கிறேன் which is equal to 3 into -1 power 4 minus 4 into -1 power 3 3 into -1 power 4 அப்போ +1 தான் இல்லையா minus 4 into -1 power 3 odd number numberனா -1 தான் வரும். அப்போ 3 1s are 3 minus into minus +4 which is equal to 7. ஆன்சர் என்ன இதுக்கு 7. இப்போ கடைசி இது லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து 2 3 into 2 power 4 minus 4 into 2 power 3 3 into 2 power 4 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 minus 4 into 2 cube வந்து 8 3 into 16 48 minus 32 4 8s are 32 அப்போ 1 6 16. இப்போ இதில் எது ரொம்ப சின்ன நம்பர்னு பார்த்தா -1 தான். இதுதான் மினிமம். இது மினிமம் வேல்யூ. எது ஜாஸ்தின்னு பார்த்தோன்னா 16 தான் உள்ளதுலே ஜாஸ்தி மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 16 occurs at 2 and -1 occurs at 1 எழுதிடலாமா. therefore ரெண்டுமே தனித்தனியாக எழுதணும். therefore the absolute minimum is -1 at x equal to 1. அதே மாதிரி the absolute maximum is 16 at x equal to 2. கிளியரா? ஒரே ஃபார்மேட் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் f of x is equal to 6 into x power 4 by 3 minus 3 into x power 1 by 3 minus 1, 1. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதிடலாம். f of x is equal to 6 into x power 4 by 3 minus 3 into x power 1 by 3 limit -1, 1. ஸோ இதுக்கு f dash of x முதல்ல கண்டுபிடிக்கணுமா? f dash of x கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 6 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். x பவரில் n அப்போ n into 4 by 3 into x பவரில் n minus 1 4 by 3 minus 1. எதுவுமே ஷார்ட்டாக எழுதாதீங்க, கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ 3 into x power n அப்போ n into x power n minus 1 1 by 3 into x பவரில் 1 by 3 minus 1. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். 3 1 time 3 2 time 2 4s are 8 x பவரில் 3 1s are 3 4 minus 3 1 1 by 3 minus 3 3 cancel ஆகிடும். x பவரில் 1 by 3 minus 1 3 1s are 3 1 minus 3 minus 2 by 3. இது f dash of x ஓட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? f dash of x is equal to
0ன்ட்டு எடுத்துக்கணும் இல்லையா? So 8 into x power 1 by 3 minus x power minus 2 by 3 is equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 8 into x power 1 by 3 minus இது பவரில் இருக்கனால நான் 1 byன்னு எடுத்துக்கிறேன். x பவரில் 2 by 3 equal to 0. இப்போ டினாமினேட்டர் சேமாக மாற்றணும். அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 8 into x power 1 by 3 into x power 2 by 3 minus 1 divided by x power 2 by 3 equal to 0. இப்போ next line இது ரெண்டுமே x power அப்போ add பண்ணலாம். 8 into x power 1 plus 2 3 by 3 minus 1 and denominator இருக்கிறது into 0 பண்ணுவோம். 0 into x power 2 by 3 இது அப்படியே அடுத்த லைனில் 0 ஆகிடும். and இங்கே 3 cancel ஆகிட்டா 1. so 8x minus 1 மட்டும் மிச்சம் இருக்கும் which is equal to 0. இப்போ minus 1 அந்த சைடு கொண்டு போயிடலாம். 8x is equal to minus 1 அந்த சைடு கொண்டு போனால் plus 1 x is equal to 1 by 8 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8 டிவிஷனில் கொண்டு வந்துடுறோம். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா? therefore the critical number is x is equal to 1 by 8. next f of x எல்லாத்தையும் substitute பண்ண போகிறோம். f of x is equal to 6 into x power 4 by 3 minus 3 into x power 1 by 3 and limit minus 1 comma 1. First நான் minus 1 substitute first critical value கண்டுபிடிச்சிடலாம். f of 1 by 8 6 into 1 by 8 power 4 by 3 minus 3 into 1 by 8 power 1 by 3. clear? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா 8 வந்து 2 கியூப்னு மாற்றி எடுத்துக்கலாமா? 8 வந்து 2 கியூப்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இதை நான் எப்படி எழுதுவேன்னா 1 by 8 1 by 2 கியூப்னு எழுதலாம். அண்ட் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரும்போது 2 பவர் மைனஸ் 3ன்னு எழுதிக்க போகிறேன். சரிங்களா? இது டேரெக்டாகவே எழுதிடலாம், என்ன 2-3 ஸ்டெப் வரும். ஸோ 6 into 2 பவர் மைனஸ் 3 பவரில் 4 by 3 சேம் இங்கேயும் minus 3 into 2 பவரில் minus 3 பவர் 1 by 3. இப்போ பவர்ஸை வந்து நான் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? பவர்ஸை மல்டிபிள் பண்ணிக்கலாம். therefore 6 into 2 பவர் minus 3 into 4 by 3 minus 3 into 2 பவர் minus 3 into 1 by 3. 3 cancel 3 cancel. இப்போ next lineல 6 into 2 பவர் minus 4 minus 3 into 2 பவரில் minus 1 மட்டும்தான் இருக்குது பேலன்ஸ். இந்த நெகட்டிவ் இருக்கிற நெகட்டிவ் பவர்ஸ் எல்லாம் டிவைடட் பைல கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி பண்ணால் 6 divided by 2 power 4 3 divided by 2ன்னு மாற்றி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் லைன் எப்படி வரனா 6 divided by 2 power 4 மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். minus 3 divided by 2. இப்போ 2 power 4 எப்படி எழுதலாம்னா 6 by 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 minus 3 by 2. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 3s are 2 8s are இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இப்போ இங்கே 8 இருக்குது 2 இருக்குது. நெக்ஸ்ட் லைன் 3 by 8 minus 3 by 2. இங்கே 8 இங்கே 2. அப்போ இதையும் 8ஆக மாற்றினா தான் மைனஸ் பண்ண முடியும். அப்போ into 4 into 4 which is equal to 3 minus 12 by 8. 3 minus 12 9 minus 9 by 8. critical பாயிண்டோட வேல்யூ. சரிங்களா? அடுத்து இன்னும் ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். f of xல minus 1 1 plus 1 1. ஃபஸ்ட்டு minus 1 எடுத்துக்கிறேன். 6 into minus 1 power 4 by 3 minus 3 into minus 1 பவரில் 1 by 3 இல்லையா? ரைட். இப்போ 6 into minus 1 பவரில் எந்த வேல்யூ வந்தாலும் 1 பவரில் எது வந்தாலும் 1 தான். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம பவர் பார்க்கணும். 4 வந்து ஈவன் நம்பர்னால் minus 1 plus 1 மாறிடும். நெக்ஸ்ட்டு 3 into minus 1 பவரில் 1 இருக்குது. 1 இருந்தால் ஆட் நம்பர் minus 1 தான் வரும். 6 1s are 6 minus into minus plus 3 6 plus 3 வேல்யூ 9. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி 1 வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of 1 is equal to 6 into 1 power 4 by 3 minus 3 into 1 power 1 by 3. சேம் ஆன்சர் தான். 6 into 1 power 4 so 1 minus 3 into 1 power 1 by 3 1 தான் ஆட் நம்பர். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். 6 1s are 6 minus 3 which is equal to 3. இப்போ உள்ளதுலேயே மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்டோட தான் மினிமம் மைனஸில் இருக்குது.
மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 9 இல்லையா? எடுத்து எழுதிக்கலாமா? அப்சல்யூட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். Therefore, the absolute maximum is 9 at x equal to -1. அடுத்தது, the absolute minimum is -9/8 at x equal to 1/8. Understand of the sum. அடுத்த subdivision பார்க்கலாமா? Fourth subdivision, f of x is equal to 2 cos x plus sin 2x and limit வந்து 0,π/2 கொடுத்திருக்காங்க. Solutionல first given எழுதிடுங்க. f of x is equal to 2 into cos x plus sin 2x limit 0,π/2. First f dash of x கண்டுபிடிக்கணும். 2 cos x. Cos x differentiate பண்ணா minus sin x and the 2 அப்படியே எழுதிக்கலாம். Plus sin 2x. sin differentiate பண்ணா cos இல்லைங்களா? இப்போ sin 2x differentiate பண்ணா cos 2x. xக்கு முன்னாடி 2 இருக்கு. ஸோ 2 வந்து ஃப்ரண்ட்ல எடுத்துக்கணும். சரிங்களா? 2x மறுபடியும் இது differentiate பண்ணும்போது 2 வரும். அதை ஃப்ரண்ட்ல எடுத்துக்கலாம். இப்போ f dash of x என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? f dash of x is equal to 0. So in the full term minus 2 sin x plus 2 cos 2x is equal to 0. இப்போ ஒரே ஒரு சேஞ்ச் இதில் பண்ணணும். என்னன்னா cos 2x ஓட வேல்யூ என்ன? 1 minus 2 sin square x. ஞாபகம் இருக்கா? cos 2x ஓட வேல்யூ 1 minus 2 sin square x. ஒரு ஐடென்டிட்டி. இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். minus 2 sin x plus 2 times of 1 minus 2 sin square x is equal to 0. இப்போ next நான் என்ன பண்ணுறேன்னா 2 inside multiple பண்ண போகிறேன். சரிங்களா? 2 inside multiple. minus 2 sin x plus 2 1s are 2, 2 2s are 4 sin square x is equal to 0. இப்போ இதுதான் ஸ்கொயர். அப்போ இதை நான் ஃப்ரண்ட்டில் எழுதுறேன். minus 4 into sin square x minus 2 into sin x plus 2 is equal to 0. இப்போ sin square x ஃபர்ஸ்ட்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ நான் இன்டூ -1 பண்ணுறேன். இப்போ மைனஸ் இருக்கலாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். 4 sin square x plus 2 sin x minus 2 ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் is equal to 0. இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா sin square xன்றது x or aன்னு எடுத்துக்கலாம். அப்போ 4a square plus 2 into a minus 2 equal to 0. நம்ம இதை இப்படி இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதில் எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு டிவைடட் பை 2 பண்ணலாம். டிவைடட் பை 2 பண்ணிட்டோன்னா 2 sin square x plus 2 1s are 2, ஸோ sin x minus 1 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 2 1s are 2, மைனஸ் இருக்குது minus 2, ரெண்டாக பிரிக்கணும். இதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இது 2 ஆகிடும், இதுவும் 1, இதுவும் 1. சரிங்களா? இப்போ இதை தான் சால்வ் பண்ணுறோம். 2 1s are 2, மைனஸ் இருக்கனால -2, ஆன்சர் 1 வரணும். அப்போ 2 1s are 2, சம் ஆஃப் த ப்ராடக்ட் ப்ளஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்போ வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 2ஆல் டிவைடும் பண்ணோம். அப்போ வந்து 2/2 minus 1/2 இதை கேன்சல் பண்ணால் 1. இப்போ ஏ இருக்கிற இடத்துல sin x, ஸோ sin x plus 1 ஒரு டேர்மும் 2 டிவிஷனில் இருக்குது. அப்போ 2 sin x minus ஒரு டேர்மும் கிடைக்கும். இதை தான் எடுத்து எழுத போகிறோம். இதை நார்மலாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறது தான். ஏ இருக்கிற இடத்துல sin x எழுதிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ sin x plus 1 இன்னொன்று 2 times of sin x minus 1 equal to 0. இப்போ இதில் ரெண்டு வேல்யூ வரும், தனித்தனியாக நம்ம எடுத்து ஈக்குவல் டு 0 வச்சுட்டு செய்ய போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு sin x plus 1 equal to 0 or 2 times of sin x minus 1 equal to 0. இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். sin x is equal to -1. sin x is equal to -1. சைனில் -1 எப்போ வரும்? sin 90 டிகிரி. அப்போது -1 இருக்கிற இடத்துல sin 90 டிகிரியை எழுதிக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்? sin மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகலாம்.
sin x is equal to sin, அதாவது மைனஸ் sin தீட்டாவை sin மைனஸ் தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா, இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல பை பை டூ இருக்கு. சைனும் சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் நமக்கு x is equal to மைனஸ் பை பை டூன்னு கிடைக்கும். கிளியர்? இப்போ அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். நான் அப்படியே சைட்லேயே சால்வ் பண்ணுறேன், கம்பேர் பண்ணி ஈஸியாக இருக்கும். 2 sin x minus 1 equal to 0. இப்போ 2 sin x is equal to minus 1 and set பண்ண plus 1. sin x is equal to 1 by 2. இப்போ சைனில் 1 by 2 எப்போ வரும்னா pi by 6 30 டிகிரியில். அப்போ sin x is equal to sin pi by 6. pi by 6ன்றது 30 டிகிரி, அதுதான் 1 by 2. இப்போ sin ரிமூவ் பண்ணிட்டோம்னா x is equal to pi by 6. இப்போ இந்த ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்க லிமிட்டில் வருதான்னு பார்க்கணும். நம்மளோட லிமிட் என்னன்னா 0, pi by 2. ஸோ இதில் நெகட்டிவ் வேல்யூவே வரல. ஸோ இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதிடலாம். எக்ஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு த லிமிட். அப்போ இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக வர வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து வராது, இது நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் pi by 6 எடுத்துக்கலாம். 0லேருந்து pi by 2. pi by 2ன்றது 90, இது 30 டிகிரி. இது கண்டிப்பாக எலிமெண்ட் ஆஃப் 0 to 90 டிகிரி தான். ஸோ இது கண்டிப்பாக இது பிலாங்ஸ் டு 0 to 90 டிகிரி. அதனால் இந்த வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான், x is equal to pi by 6. Therefore, the critical number is x is equal to pi by 6. இப்போ pi by 6 substitute பண்ணும், 0 substitute பண்ணும், pi by 2 substitute பண்ணும். இப்போ நம்ம இதில் f of x என்னன்னு முதல்ல எழுதிக்கிறேன். 2 cos x plus sin 2x. ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு f of critical point என்ன, pi by 6. 2 times of cos pi by 6 plus 2 plus sin 2 times of pi by 6. So 2 into cos pi by 6 oda value, pi by 6 வந்து 30 degree. இப்போ cos 30 degree root 3 by 2 plus sin 2 pi by 6. அப்போ 2 1s are 2 3s are. அப்போ இது எப்படி மாறும்னா sin pi by 3 கேன்சல் பண்ண பிறகு இது கேன்சல் ஆகிடும், root 3 இருக்கும். sin pi by 3ன்றது வந்து 60 degree. sin 60 டிகிரியோட வேல்யூ என்னது, root 3 by 2. கிளியரா? sin 60 டிகிரியோட வேல்யூ root 3 by 2. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. 2 1s are 2. 2 root 3 plus root 3 by 2 which is equal to 2 root 3 plus root 3, 3 root 3 by 2. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர், கிரிட்டிக்கல் பாயிண்டோட ஆன்சர், கிரிட்டிக்கல் நம்பரோட ஆன்சர். அடுத்தது நம்ம லிமிட் எடுத்துக்கலாம். f of 0, இன்னொன்று pi by 2. ஃபஸ்ட்டு 0. அப்போ 2 cos x இருக்கிற இடத்துல 0 ப்ளஸ் sin 2x இருக்கிற இடத்துல 0. cos 0ஓட வேல்யூ என்னது, 1. ஸோ 2 into 1 ப்ளஸ் sin 2 times of 0. sin 0ஓட வேல்யூ 0. ஸோ 2 1s are 2. இது f of 0 வேல்யூ. நெக்ஸ்ட் f of pi by 2. pi by 2ன்றது 90 டிகிரி. அப்போ 2 times of cos pi by 2 plus sin 2 times of pi by 2. இப்போ 2 into cos 90 டிகிரியோட வேல்யூ 0 plus sin 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் pi மட்டும் இருக்கும். 2 into 0 0. sin piயோட வேல்யூ 0. 0 plus 0 0. இப்போ லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோன்னா, மினிமம் வேல்யூன்னு பார்த்தோன்னா 0 தான், pi by 2 தான் மினிமம். மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோன்னா 3 into root 3 by 2. 2 வராது, ஏன்னா root 3ஓட வேல்யூ 1.732. அது into 3 பண்ணுறோம், இது டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக 2வை விட இது ஜாஸ்தியாக தான் இருக்கும் இல்லையா? இதோட வேல்யூ 2.5 சம்திங் கிடைக்குது. ஸோ 2வை விட இது ஜாஸ்தி தான். இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். The absolute maximum is 3 root 3 by 2 at x is equal to pi by 6. அதே மாதிரி the absolute minimum is 0 at x equal to pi by 2. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.